வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் போகுது. அதாவது மாறி மாறி வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் சண்டை போடாமல் அவங்கவுங்க திறமைகளை காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு திவாகர் வந்துட்டு கஜினி படத்தில் வந்த சூர்யா அண்ட் அசின் மாதிரி வந்து இவரும் அதுக்கப்புறம் நம்ம வியானாவும் நடித்து காமிச்சாங்க. செமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்றாக இருந்தது. நடிப்பு இல்லை, அவர் பண்ண விஷயங்கள். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி போய் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேருந்து வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீம் தர்பீஸ் டீம்லேருந்து வந்து வியானா, அதுக்கப்புறம் அரோரா, எஃப்ஜே சூப்பராக பண்ணாங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அமித் நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இது ஒரு அரசவை. பிக் பாஸ் காலையிலே சொல்லிட்டாரு, இது ஒரு அரசவை, இதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கன்ட்டு. விஜய் பார்வதி அழகாக அந்த அவங்க சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜா மாதா அவங்க சிம்மாசனத்தில் இருக்காங்க. அமைச்சர்லேருந்து எல்லாருமே சிம்மாசனத்தில் உட்காந்து தான் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அதுதானே அரசவை. இந்த பக்கம் கானா அந்த அரசவையில் எல்லாம் கீழே உட்காந்துருக்கிறாங்க. அவர் மட்டும் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. அரசவைக்குன்னு ஒரு செட்டப்பை செட் பண்ணி அங்கே வந்து வச்சுருக்காங்க. அதில் போய் உட்காருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அழகாக சொல்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. என்னங்க, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. அப்போ தான் இவங்க இந்த நடிக்கிற விஷயங்களும் க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு கேமராவில். நீங்களும் அந்த அரசவை இதை யூஸ் பண்ணணும். அப்போ தானே அவங்க அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம், இது எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டார். என்ன ராஜா விடுங்க, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் திங்கிங் வேண்டாம். எத்தனை ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு இளவரசு அந்த ராஜாங்கம் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு காலையில் படித்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமும், பிக் பாஸ் அவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் திரும்பவும் வந்துட்டு இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களால் பர்ஃபார்மன்ஸை தான் சுவாரஸ்யமாக கொடுக்க முடியல. நல்லா இன்னொன்று யோசிச்சிங்களான்னு சொல்லுங்கள். சும்மாவே வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நிறையா கொடுப்பார். யார்? நம்ம விக்ரம். இப்போலாம் பார்த்திங்களா, இந்த அரசவை ஆரம்பித்ததுலேருந்தே அந்த மாதிரி எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. ஃபுல்லாக வன்ம மோடில் இருந்தால் எப்படி வரும்? ஜாலியான மோடில் இருந்தால் காமெடி வரும். இதில் ட்ராஜடி வெஞ்சன்ஸ் தானே வெளியே வரும். ஸோ அதனால தான் வந்து எதுவுமே வராமல் உக்காஞ்சி இந்த மாதிரி வேலை இல்லாமல் வந்துட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல நம்ம விக்ரம். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். விஜய் பார்வதி இருந்தாலும் எடுத்து கொடுக்குறாங்க. சப்போஸ் அதை எடுத்து கொடுக்கலனாலும் அங்கே தப்பு. அதை வந்துட்டு விஜய் சேதுபதியை வந்து கேட்க போகிறாங்க. ஏனுங்க, உங்களுக்கு அவ்வளோ செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, அதில் போய் உட்காந்து பாருங்கன்னு தானே சொன்னாங்க அவங்க. அதில் உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? அதுக்கு நாங்கள் எல்லோரும் உங்களை கீழே நாங்கள் உட்கார வச்சுருப்போம் முதல் மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஒரு நிலைமையில் வந்து விக்ரம் இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.